ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அந்த சம்பவம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மரணம் நடந்திருக்க கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையாவும் இருக்கு. ஏன்னா, ஒரு மகனை இழந்த அந்த குடும்பத்துக்கு தான் அதோட வலி என்ன அப்படின்றது நிச்சயமா வந்து என்ன பண்ணும் தெரியும். ஏன்னா, நம்ம வந்து பார்க்குறோம், பேசுறோம். அதோட வலிய உணர்ந்து கொள்ள முடியுமே கண்டி, அந்த வலிய அனுபவிக்கணும்னா முடியாது. அந்த குடும்பத்தால தான் அந்த வலிய என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். இப்பேற்பட்ட ஒரு கொலை சம்பவம் தான் இத என்ன பண்ணணும்? பதியப்பட வைக்கணும் அப்படின்றது தான் பார்க்கப்படுது. ஏன்னா, காவல்துறை தன்னுடைய அதிகாரத்த அ சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது. மேல் வர்க்கத்தினர், கீழ் வர்க்கத்தினர் அப்படின்ற பிரிவினையே பார்க்கக்கூடாது. எல்லாரையும் ஈக்குவலா வச்சு என்ன பண்ணணும்? பார்க்கப்படணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு. இந்த வழக்குல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டாச்சு. உயர்நீதிமன்றம், வழக்கறிஞர்கள், சட்ட வல்லுனர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? பிரிச்சு மேய்ஞ்சுட்டாங்க. அஜித் குமார் மரணத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ற ஒற்றை புள்ளியில தான் பார்க்கப்படுகிறது. இதுல வந்து எதிர்க்கட்சிகள் என்னென்னவோ ட்ரை பண்ணாங்க. எப்படி இத அரசியல்படுத்தலாம்? எப்படி ஆளும் கட்சிக்கு வந்து அவப்பெயர உண்டாக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல என்ன பண்ணாங்க? மூவ் பண்ணாங்க. ஆனா ஒவ்வொரு விதத்திலயும் என்ன பண்ணுச்சு? தமிழ்நாடு அரசு செக் வச்சுட்டே போயிருச்சு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சம்பந்தப்பட்ட காவலர்கள் என்ன பண்ணாங்க? இடைநீக்கம் செஞ்சுட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உயர் அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? காத்திருப்பு பட்டியல்ல வச்சிருக்காங்க. இந்த வழக்குல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருக்கும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒற்றை புள்ளியில தான் தமிழ்நாடு அரசு இருக்குது. யாருமே தப்ப விடக்கூடாது அப்படின்றதுல அவங்க குறிக்கோளா இருக்கிறாங்க. இத தவிர்த்துட்டு சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணாங்க? நினைச்சிருந்தாங்க. சோ தாமாக முன்வந்து சிஎம் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு? சிபிஐ வழக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு இது மாற்றி இருக்கிறாங்க. சோ இந்த வழக்குல குற்றவாளிகளா இருக்கிற யாரும் தப்ப விடக்கூடாது அப்படின்றதுல தமிழ்நாடு அரசு ரொம்ப குறிக்கோளா இருக்கு. சோ இது ஒரு புறம் இருக்கும் பொழுது சிஎம்ஏ போன் பண்ணி என்ன பண்றாரு? அஜித் குமாருடைய அம்மா அவங்க கிட்ட வந்து என்ன பண்றாரு? சாரி கேட்கிறாரு. மன்னிச்சிருங்கம்மா, இது நடந்திருக்க கூடாது, ஆனா நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்றது ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை தவிர்த்துட்டு ஒரு சிஎம் இறங்கி வந்து இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பண்றாரு. இதையும் அரசியல் ஆக்கணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்துல அதிமுகவும் பாஜகவும் செயல்படுறாங்க. சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு வேற விதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுது. இன்னும் விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமாருடைய மரணத்திலோட அந்த ரிப்போர்ட் வருதுல, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வருதுல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட புதிர்கள் வந்து என்ன பண்ணுது? வந்துட்டே இருக்கு. சோ இதன் மத்தியில இந்த வழக்குக்கான மெயின் காரணம், முதல் குற்றவாளியா யார பார்க்கப்படணும் அப்படின்னா, நிக்கிதா அப்படின்றவங்கள தான் பார்க்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து என்ன பண்ணிருக்கு? பரவலா பேசப்பட்டிருக்கு. நீதிமன்றம் இத கண்டிச்சிருக்கு. நிக்கிதா அப்படின்றவங்க நேர்ல வந்து விசாரிக்கப்படணும். கோர்ட்ல வந்து அவங்கள வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரே வந்து என்ன பண்ணியிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. யார் இந்த நிக்கிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, திருமங்கலத்துல ஒரு மதுரையில ஒரு காலேஜ்ல தாவரவியல் டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டன்ட் லீடரா தலைவரா என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. சோ இவங்க மேல ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. அந்த காலேஜ்ல படிக்கிற அந்த மாணவிகளே இவங்கள வந்து இந்த காலேஜ விட்டு தூக்கணும். ஏன்னா இவங்க வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றாங்க. மாணவர்களுக்கு எதிரா பாலியல் விஷயம் நெறைய விஷயங்கள் என்ன பண்றாங்க? ஏமாத்து வேலை, நெறைய வேலை என்ன பண்ணியிருக்காங்க? பண்ணியிருக்காங்க. பண மோசடி வேலை பண்ணியிருக்கிறாங்க. திருமணம் பண்ணி நெறைய பேர சீட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. அப்பத்திலிருந்தே. ஆனா இந்த வழக்குகள முறையா விசாரிக்கப்படப்பட்டிருக்கா? இந்த வழக்குகள ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கான்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இவங்க குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சீட்டிங் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொது வெளியில என்ன பண்றாங்க? பேசிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இவங்க பலமுறை அதிகாரத்தின் திமிருல என்ன பண்றாங்க? நெறைய பேர ஏமாத்தி இருக்கிறாங்க. வதம் செஞ்சிருக்கிறாங்க. சோ இவங்களால நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு பெரும் புள்ளி இருக்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கறிஞர் ஹென்றி அவரு என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மத்திய அரசு பின்புலம் வந்து இவங்களுக்கு இருக்குது அப்படின்றத முக்கியமா என்ன பண்றாரு? மத்திய அரசுல இருக்கிற ஒரு அதிகாரியுடைய பவர் இவங்களுக்கு இருக்குது அப்படின்றத அவர் குற்றம் வைக்கிறார். அது மாத்திரம் இல்லாம இந்த வழக்கு சிபிஐக்கு போகப்பட்டால் இது வந்து பாத்தீங்கன்னா நிக்கிதாக்கு ஃபேவரா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால சிபிசிஐடி இதை விசாரிக்கணும் அப்படின்றதான் அஜித்குமார் தரப்புல இருந்து வாதாடின அந்த வழக்கறிஞர் ஹென்றி அவர் என்ன பண்றாரு? அழுத்தம் திருத்தமா காரணம் வைக்கிறார். டாக்டர் ஷர்மிளா அவங்க ஒரு காரணம் ஒண்ணு வச்சாங்க. ட்வீட் ஒன்னு போட்டாங்க. இதுக்கு பின்னாடி நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்குங்க. மதுரையை சம்பந்தப்பட்டு
இந்த வழக்கு வருதுன்னா இதுல ஏதோ ஒரு அரசியல் காரணம் இருக்குது அப்படின்றத அவங்களும் சந்தேகப்பட்டாங்க. அது போக இப்போ திடுக்கிடும் தகவல் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கிதா வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடைய ஆதரவாளர் அப்படின்ற ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள் அரசல் புரசலா போயிட்டு இருக்கு. உண்மையிலே இவங்க பாஜகவுடைய ஆதரவாளர்கள் தானா அப்படின்ற ஒரு விஷயம் சந்தேகப்படுக்க ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா நீங்க கட்சிகளை விட்டுருங்க. அவங்க பாஜக சம்பந்த ஆதரவாளராக இருக்கட்டும், இல்ல எந்த கட்சி ஆதரவாளராக இருக்கட்டும், அதை பத்தி நம்மளுக்கு தேவையில்ல. ஆனா இவங்களால ஒரு உயிர் போயிருக்கு. ஒரு நிரபராதி என்ன பண்ணிருக்காரு, குற்றம் செய்யாதவரை குற்றம் செஞ்சதா என்ன பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட சந்தேகம் இருக்குங்க இந்த வழக்குல. அஜித்குமார் நகையை திருடினாருன்னு சொல்றாங்க, கார் சாவி அங்க வச்சாரு இங்க வச்சாருன்னு சொல்லிட்டு எதேதோ சொல்றாங்க. ஆனா உண்மையில அஜித்குமார் திருடி இருந்தா அவ்வளவு அடி அடிக்கிறாங்களே, அப்போ கூட ஏன் உண்மையை சொல்லியிருக்க மாட்டாரு? இப்போ பொதுவா நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து என்ன பண்றோம், போலீஸ்குள்ள மாட்டிக்கிறோம்னு வச்சுங்களேன். போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த தப்ப ஒத்துக்க வைக்கிறதுக்கு நம்மள எப்படி எப்படியும் நம்ம என்ன பண்ணுவோம், மிரட்டுவாங்க, அடிப்பாங்க. சோ நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு மிரட்டல், அதாவது உன் மேல இந்த கேஸ போட்டுருவேன், அந்த கேஸ போட்டுருவேன், உன் குடும்பத்துல எப்படி இந்த கேஸ் போட்டுருவேன், அப்படிலாம் நம்ம என்ன பண்ணுவாங்க, மிரட்டி. அஜித் குமாரோட தம்பியும் அம்மாவையும் இப்படிதான் மிரட்டி இருக்காங்க. உங்க அம்மா மேல இந்த கேஸ் போட்டுருவோம், தம்பி மேல இந்த கேஸ் போட்டுருவோம், ஒத்துக்க அப்படின்னா, எனக்கு தெரியாதுங்க, நான் எடுக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருக்கிறாரு. சோ அது மாதிரி தான் நம்மள என்ன பண்ணுவோம்னா, ஏதோ ஒரு கேஸ்ல வந்து இப்ப நானே ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டேன்னா, அவங்களோட அடி அடி தாங்க முடியாம, மிரட்டல் தாங்க முடியாம நான் என்ன பண்ணுவேன், ஒத்துப்பேன். நான் இந்த தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அஜித் குமார் அவ்வளவு அடி வாங்கியும், அவங்க தம்பி அவ்வளவு அடி அடிச்சியும், அவர் வந்து உண்மையை ஒத்துக்கலன்னா, ஒரு உண்மையை திருடலன்னு தானே அர்த்தம். உண்மையிலே திருடி இருந்தாருன்னா, அதுக்கு அவர் அந்த அடி வாங்கின பயத்திலே என்ன பண்ணிருப்பாரு, ஒத்துக்கிட்டு இருப்பாரு. எதுக்குயா நம்ம அடி வாங்கணும், அதுக்கு நம்ம உண்மையை ஒத்துட்டு போயிருக்கணுமே. அவர் உண்மையா திருடல, அவர் உண்மையா இருந்ததுனாலதான் அவர் அவ்வளவு அடி வாங்கியும் நான் குற்றவாளி இல்ல அப்படின்றத அவர் நிரூபிக்கிறதுக்காக சொல்லிருக்காங்க. ஆனா உண்மையிலே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய் புகார் தான். இது வந்து உண்மையான புகாரா இருந்தா இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும், முறையா விசாரிச்சிருக்கணும். ஆனா இது முறையற்ற விசாரணை. இது வந்து ஒரு பொய் புகார் தான். இது வந்து ஒரு பொய் புகார் தான், முறையற்ற விசாரணை தான். நிக்கிதா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு தனிப்பட வந்து இந்த அளவுக்கு வந்து ஒருத்தரை வந்து இல்லீகலா, அதாவது சட்டத்துக்கு புறம்பா வந்து என்ன பண்ணிருக்காங்க, விசாரணை பண்ணிருக்காங்க, கஸ்டடியில எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த மரணத்தை நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதுல ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு, இதுல ஏகப்பட்ட பின்னணிகள் இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம மத்திய அரசுடைய தலையீடு இதுல இருக்குது அப்படின்றத வழக்கறிஞர் ஹென்றி போன்றவங்க என்ன பண்ணிருக்காங்க, சந்தேகம் வச்சிருக்காங்க. டாக்டர் ஷர்மிளாவும் என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு முழுக்க முழுக்க பாஜக பின்னாடி இருக்கு, அரசியல் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சமூக வலைதளங்கள் என்ன பண்ணிருக்கு, நிக்கிதான்றவங்க வந்து பாஜகவுடைய ஆதரவாளர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம திருமாறன் அவர் வந்து ஒரு கட்சியோட தலைவர், அவரே வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, என்ன வந்து இவங்க வந்து கொடுமைப்படுத்தி இருக்காங்க, என்ன சீட்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து என்ன பண்றாரு, சொல்றாரு. சோ இவ்வளோ குற்ற பின்னணியில் இருக்கிற நிக்கிதா சுதந்திரமா வந்து என்ன பண்றாங்க, திரியறாங்க. சோ நிக்கிதாவை முதல்ல விசாரணைக்கு வளையத்துக்குள்ள கொண்டு வரணும். விசாரணை பண்ணி யார் உண்மையான குற்றவாளி, இந்த அஜித்குமார் மரணத்துக்கு முறையான நீதி வழங்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு. இத வந்து பாத்தீங்கன்னா எப்படி எப்படி அரசியல் சாயம் பூசி ஆளுங்கட்சிக்கு எதிரா வந்து என்ன பண்ணாங்க, திருப்ப பார்த்தாங்க. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி முறையா செயல்பட்டது அப்படின்றது தான் சொல்லப்படணும். ஏன்னா சாத்தான் குளம் விவகாரத்தையும் இதுவும் நீங்க கம்பேர் பண்ணாலே எந்த அளவுக்கு நீதி விசாரணை உடனே கிடைச்சிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். அதே போல பொள்ளாச்சி வழக்கும் அண்ணா பல்கலைக்கழக வழக்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு கூடிய விரைவில் இந்த அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா நீதி வழங்கி இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இத வேணும்னே பாஜகவும் அதிமுகவும் என்ன பண்றாங்க, ஒரு அரசியல் செய்யணும், இத வச்சு அரசியல் செஞ்சு ஆதாயப்படுத்தி அதை என்ன பண்ணணும்னா அதன் தனக்கு வந்து வாக்கு வங்கியா அதை வந்து ஃபேவர் ஆக்கிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே போராடணும், அஜித்குமாருக்கு உண்மையிலேயே வந்து நீதி விசாரணை வேண்டும் அப்படின்னா உண்மையான குற்றவாளி யாரு, நிக்கிதா, அவங்கள வந்து என்ன பண்ணுங்க, போக்கஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்க தமிழ்நாடு அரசு குற்றம் சொல்றதுல எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது தான் பார்க்கப்படுகிறது. உண்மையிலே பாஜகவும் அதிமுகவும் உண்மையிலே அஜித்குமாருடைய மரணத்துக்கு நீதி வழங்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்றது விசாரிக்கணும். நிக்கிதா என்ற ஒரு நபரை வந்து பிடிச்சு அவங்கள முதல் குற்றவாளியா சேர்த்து அவங்க கிட்ட முறையான விசாரணை பண்ணி இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம், நிக்கிதாவே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வந்து அவங்க பேசுறாங்கல்ல எல்லார்கிட்டயும், எனக்கு எந்த மினிஸ்டர் தெரியும், அந்த மினிஸ்டர் தெரியும், இந்த சிஎம் தெரியும், அந்த சிஎம் தெரியும், இந்த துணை முதலமைச்சர் தெரியும், அந்த அதிகாரி தெரியும், அந்த ஐஏஎஸ் தெரியும், இந்த ஐபிஎஸ் தெரியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க யாரு அப்படின்றத முதல்ல வந்து என்ன பண்ணணும், விசாரணைக்குள்ள கொண்டு வரணும். இவங்களுக்கு பின்னாடி இருந்து இவ்வளவு பவர் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, அந்த ஆபீசர் எல்லாம் பிடிக்கணும் அப்படின்றது தான்
எல்லாருடைய கோரிக்கையுமா இருக்கு. சோ அஜித்குமார் மரணத்து ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தா இருக்கு. இதை யாரும் நியாயப்படுத்தி பேசல. எல்லாரும் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, உண்மையான முறையான ஒரு விசாரணை நடந்து அஜித்குமாருடைய வழக்குக்கு நீதி வேண்டும் அப்படின்றது தான் சொல்லப்படுது. தமிழ்நாடு அரசு மூலியமா அஜித்குமாருடைய குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சூப்பரா செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் எல்லாரையும் அதிரடியா என்ன பண்ணிருக்காங்க, கைது பண்ணிருக்காங்க. அந்த வேலைகளிலிருந்து, அரசு வேலைகளிலிருந்து நீக்கி இருக்கிறாங்க. இது குற்றப்பின்னணியில் இருக்கிற நிக்கிதாவையும் சேர்த்து என்ன பண்ணணும், அவங்கள விசாரணைக்குள்ள கொண்டு வந்து முறையான நீதி வழங்க வேண்டும் அப்படின்றதா கேட்கப்படுது. இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.